நம்ம கிணத்துல வீட்டில் கிணத்துல மோட்ரு போடுவோம்ல, டேங்குக்கு தண்ணி ஏற்றுறது. ஆமாம். அதோட ஆர்பிஎம் சொன்னால் 2400 ஆர்பிஎம் போடுவோமா? ஆமாம். சொல்லுவோமா? அதான் ஒரு நிமிஷத்துக்கு வந்து 240 வாட்டி சுற்றணும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அங்கே இருக்கிற அந்த என்ரிச் பண்ணக்கூடிய இது இருக்கு இல்லையா, அது வந்து 50,000 வாட்டி சுற்றணும். அப்போ அவ்வளோ ஸ்பீடா? அவ்வளோ ஸ்பீடு இருந்தால் தான். ஏன்னா இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன இது இல்லை, அதுலேயும் ரொம்ப அப்படி பிரிக்கணும். அதை பிரிக்கிறதுக்கு அவ்வளோ வேகமாக சுற்றணும். அவ்வளோ வேகமாக சுற்றுறதுக்கு கரண்ட் வேணும்ல. ஆமாம். அப்போ பெரிய செலவு. ஸோ பெரிய செலவு பிடிக்கிற வேலை. நீங்கள் வந்து இந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வெறும் வந்து இந்த எவர் சில்வர் இருக்கு இல்லையா, சில்வரில் அந்த ஸ்டீலில் வந்து நீளமாக குழாயாக இருக்கும், எக்கச்சக்கமாக. இங்கே ஒரு 200-300 குழாய் இருக்கும், இந்த பக்கம் 200-300 குழாயாக இருக்கும். அப்படின்னா இதை வந்து என்ரிச் பண்ணி இது 0.7லேருந்து 1, 1.5, 2, 3, 5, 7 அப்படின்னு என்ரிச் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். ஓகே, நமக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 3%லேருந்து 7% யுரேனியம் இருந்தால் போதும். மொத்த மண் இருக்குது, மண் வச்சுக்கோமே, இந்த மண்ணில் யுரேனியம் வந்து 0.7% இருக்குது, 1% கீழே இருக்குது. அப்படின்னா ஒரு 1000 கிலோ மண் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வெறும் 70 கிராம் தான் வந்து யுரேனியம் இருக்குது. அது வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாது. ஓகே, அதை தனியாக பிரிக்க மண்ணை பூரா எடுத்து எல்லாத்தையும் பிரிக்க வந்து ஒரு கான்சன்ட்ரேட்டராக வரும் தெரியுமா, அதுக்கு பேர் வந்து எல்லோ கேக். ஓ, எல்லோ கேக்குன்னு போட்டு பாருங்கள், வரும் அதில்.